பாரம்பரிய ஜோதிடத்துல பருப்பொருள் இல்லாத நிழல் கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுக்கள்ல ராகுன்னா கொடுப்பார் என்றும் கேதுன்னா கெடுப்பார் என்றும் அவர்கள் தங்கள் தன்மைகளை இருக்கக்கூடிய பாவங்கள் இணையக்கூடிய கிரகங்கள் அவர்களை பார்க்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகளை தங்களின் தனித்துவமான செயலில் வெளிப்படுத்துவார்கள் என்றாலும் இவர்களது பங்கு ஆன்மீக மற்றும் லௌகீக வாழ்க்கையின் மாற்றங்களில் மிகவும் தனித்துவமாக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கேதுவை ஞானகாரகன் மோட்சகாரகன் என்று அழைப்பது ஒருபுறம் இருந்தாலும் சாதாரண மனித வாழ்க்கையில அவர் ஏற்படுத்துகிற தடைகள் விரக்திகள் இழப்புகள் காரணமாகவே கேதுனாலே கெடுப்பார் அப்படிங்கிற பொதுவான ஒரு கருத்து நிலவுகிறது. கேது ஒரு ஜாதகத்துல எந்த காலகட்டத்துல கெடுபலன்களை வழங்குகிறார், அதன் பின்னணியில் அந்த கெடுபலன்களின் பின்னணியில் உள்ள கர்ம வினை காரணிகள் எந்த மாதிரியா இருக்கும், மேலும் பல்வேறு கிரக சேர்க்கைகள் மற்றும் பாவ நிலைகள்ல அவர் எந்த விதமான பாதிப்புகளை எல்லாம் ஜாதகருக்கு உண்டாக்குவார் என்பதை பற்றி விரிவாக அலசக்கூடியதாகத்தான் இந்த காணொளி இருக்கும். இந்த பதிவை முழுமையா பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா அறிமுகமாகறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோதிடத்தில் உயர்நிலை கருத்துக்களை மிக எளிமையான முறையில் அனைவரும் புரிந்து கொள்ளத்தக்க வகையில் இதுவரை சென்ற காணொளி பதிவுகள் அனைத்துமே இருந்திருக்கும். இனி வரும் காணொளிகள் கூட அதை விட சிறப்பான முறையில் கருத்துக்களை பெற்றிருக்கும் என்று உறுதி கூறி பதிவை தொடங்குகிறேன். கேதுவை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, அது ஒரு தலை இல்லாத வெட்டப்பட்ட வால் போன்ற தோற்றமுடைய ஒரு கிரகமா வடிவமைக்கப்பட்டிருக்காரு. தலை இருக்காது என்பதனால அவருக்கு பகுத்தறிவை விட உள் உணர்வு உணர்ச்சிகள் அடிப்படையிலேயே அவர் செயல்படுவார். கேதுவோட முதன்மை நோக்கமே ஒரு ஆத்மாவை இந்த அழியாத பிறவிகள் நிறைய எடுக்கக்கூடிய கர்மாக்கள்ல இருந்து விடுவித்து மோட்சத்தை நோக்கி அழைத்து செல்வதாகத்தான் இருக்கும். இந்த விடுதலை அப்படிங்கிற உணர்வை, பிறவியிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய உணர்வை அவர் மென்மையா செய்யறதில்ல. நிறைய அனுபவ பாடங்கள் மூலமாக ஒரு மனிதன் எதன் மீது அதிகமான பற்று வைத்திருக்கிறானோ அந்த பற்றினை தகர்ப்பதன் மூலமாகவே அவர் ஞானத்தை வழங்குகிறார். இதனால்தான் உலகியல் வாழ்க்கையில ஈடுபாடு உள்ளவர்களுக்கு கேதுவின் தசை அல்லது புக்தி காலங்கள் ஒரு பெரும் போராட்டமாகவே தெரியும். எதையும் சிந்திக்க தெரியாத தலை இல்லாத கேது முற்பிறவிகளில் உள்ள கர்ம வினைகளை தன்னுள்ளே சுமந்து வர்றதுனால ஒரு ஜாதகத்துல கேது அமர்ந்திருக்கிற வீடு அந்த ஜாதகர் கடந்த பிறவிகள்ல ஏற்கனவே அனுபவிச்சு சலிச்ச துறைகளை குறிக்கும். அதனால இந்த பிறவில அதே துறையில மீண்டும் அவர் ஈடுபாடு காட்டும் போது கேது அங்க ஒரு விரக்தியையும் சலிப்புத்தன்மையையும் திருப்தி இல்லாத தன்மையும் கொடுத்து தடைகளை ஏற்படுத்துகிறார். கேது ஒரு ஜாதகத்திற்கு எப்போது தீய பலன்களை வழங்க தொடங்குவார். பல ஜோதிட காரணிகள் இருக்கின்றன. ஒரு கிரகம் தன்னோட வழக்கமான பாதையிலிருந்து விலகி செல்லும் போது அல்லது பலவீனமான நிலையில இருக்கும்போது தான் அதனோட எதிர்மறை தன்மைகள்லாம் வெளிப்படும். எப்படி நம்ம உடல்ல ஆரோக்கிய குறைபாடுகள் இம்யூனிட்டி லெவல்லாம் கம்மியாகும் போது ஃபீவர் உடலுக்கு ஒவ்வாத நோய் காரணிகள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குமோ அதே போன்று கிரகங்களோட பகை நீச்சமான தன்மைகள்ல தான் அவை இருக்கக்கூடிய பாவங்கள்ல ஜாதகர் நிறைய கெடுபலன்களை அனுபவித்து அதன் மூலம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ராகு கேதுகளுக்கு ரிஷபம் நீச்ச வீடு என்றும் விருச்சிகம் உச்ச வீடுகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் இதை மறுப்பவர்களும் ஜோதிடத்துறைகளில் இருக்கிறார்கள். இந்த உச்ச நீச்ச வீடுகளை தவிர்த்து ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6, 8, 12 போன்ற மறைவு ஸ்தானங்களில் பாவிகளோடு இணைந்து அல்லது பாவிகளுடைய பார்வைகளை பெற்று கெட்டிருக்கும் பொழுது தங்களுடைய மோசமான பலன்களை ஜாதகரின் லக்னங்களுக்கு ஏற்ப அவர்களது தசாபுக்திகளில் செய்வார்கள். இதில் பாவியரோடு சேரும் கேது வலிமையாக இருந்தார் என்றால் தனது ஆதிக்கத்தின் கீழ் தான் இருக்கக்கூடிய பாவகம் இணையக்கூடிய கிரகங்கள் தன்னை பார்க்கக்கூடிய கிரகங்களின் அசுபத்தன்மைகளை நீர்த்து போக செய்து அந்த கிரகங்களின் நல்ல விதமான நேர்மறையான தன்மைகளை ஜாதகருக்கு அனுபவங்களின் வாயிலாக கொடுத்து அதன் மூலம் முக்தி மோட்சத்தை காட்டும் தன்மையில் இருப்பார். இதில் சுபர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய குரு, சுக்கிரன், பாவியரோடு சேராத புதன், வளர்பிறை சந்திரன் ஆகியவை கேதுவோடு மிகவும் நெருங்கி அமராமல் குறிப்பிட்ட பாக இடைவெளியில் அமர்ந்து அந்த பாவகத்தின் உள்ள கெடுபலன்களை குறைத்து தங்கள் ஆதிபத்திய பலன்களை வழங்குவதிலும் தங்கள் காரகங்களை செயல்படுத்துவதிலும்
முடியாமல் போகலாம். இதை கேது தன்னுடன் இணைந்த கிரகங்களின் தன்மைகளை தன்னுடைய தசை வாயிலாக அற்புதமாக வெளிப்படுத்துவார். ருண ரோக சத்ருஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் வீடு வம்பு வழக்கு, கடன், எதிரிகளால் பிரச்சனை, இந்த மாதிரியான அசுப பலன்களை கொடுக்கக்கூடிய வீடாகும். இதில் நிழல் கிரகமாகிய கேது இருக்கும் பொழுது மர்மமான நோய்களை உருவாக்கும். மருத்துவர்களால் எளிதில் கண்டறிய முடியாத உடல் உபாதைகள். 6ஆம் இடம் என்பது வயிற்று ஸ்தானத்தையும் குறிப்பதால் செரிமான கோளாறுகள் மற்றும் ரகசிய எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். உங்க எதிரிகள் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனா மறைமுகமான சதி வேலைகள் உங்களுக்கு எதிராக நடைபெறும் சொல்லலாம். இந்த 6ஆம் வீட்டில் இருக்கும் கேதுவின் தன்மைகளை, அதாவது அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை உற்று நோக்கும் பொழுது உங்க லக்னாதிபதி எந்த நிலைமையில இருக்காருன்னு பார்க்கணும். அவர் தன் நண்பர்கள் வீட்டிலோ அல்லது ஸ்தான பலத்தோடோ இருக்கணும். அப்படி இருந்தாதான் 6ஆம் வீட்டில் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை லக்னாதிபதியின் துணை கொண்டு வீரியத்தோடு லக்னாதிபதி செயல்பட்டாதான் உங்க எதிரிகளை உங்களால் அடக்க முடியும், நோய் தொந்தரவுகளையும் தவிர்க்க முடியும். இந்த 6ஆம் வீடுங்கிறது உத்தியோகஸ்தானத்தையும் குறிக்கும். 6ஆம் வீட்டில் கேது அமர்ந்து உங்க லக்னாதிபதியும் பலமா இருந்தார்னா உத்தியோகங்கள் செய்யற இடங்கள்ல உங்களுக்கு ஏற்படுகிற எதிர்ப்புகளையும் சவால்களையும் முறியடித்து உத்தியோகத்தில் மேன்மேலும் பதவி உயர்வுகளை அடையக்கூடிய யோகம் இருக்கும். இந்த 6ஆம் வீட்டில் இருக்கிற கேது அசுப கிரகங்களோட இணைவோ அல்லது பார்வையோ பெறும் பொழுது அந்த வீட்டுக்கு கெடுபலங்கள் அதிகமாகி ஜாதகர் ஒரு உத்தியோகத்துல நிலைக்க முடியாம வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல எதிரிகளோட தொந்தரவால அந்த வேலையை விடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும். லக்னாதிபதியும் பலம் குறைஞ்சு இருந்து தொழிலாதிபதியும் வீக்கா இருந்தாருன்னா, இல்ல தொழிலாதிபதி கூட அட்டமாதிபதி சம்பந்தப்பட்டு மறைவு ஸ்தானங்கள்ல லக்னத்திற்கு அமரும் பொழுது ஜாதகர் தொழிலும் செய்ய முடியாமல் வேலையும் செய்ய முடியாமல் அதனால் ஏற்படக்கூடிய விரயங்களினால் கடன் தொந்தரவுகள் அதிகமாகி இன்னல் படக்கூடும். இந்த 8ஆம் வீடுங்கிறது விபத்துகள் மற்றும் திடீர் மாற்றங்களை குறிக்கக்கூடிய வீடாகும். மந்தத்தன்மையும் நோய், இழப்பு, கடன் போன்ற விஷயங்களுக்கு காரணமாகிய சனி இந்த 8ஆம் பாவத்தில் அமர்ந்து கேதுவுடன் இணைந்து இருக்கும் பொழுது நீண்ட கால கடனுக்கும் நோய்க்கும் ஜாதகர் பாதிப்புக்கு உள்ளாக நேரும். 12ஆம் வீடு என்பது மோட்சஸ்தானம் என்றாலும் ஜாதகர் லக்னத்திற்கு விரயஸ்தானமாக இருப்பதால் லக்னம் என்பது ஜாதகருடைய நிம்மதி, நோக்கம் நிறைவேறுதல், அவர் மன சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம் அனைத்தையும் குறிக்கக்கூடிய பாவம், முதன்மை பாவம். அதற்கு விரயஸ்தானமாகிய இந்த 12ஆம் வீட்டில் கேது பாவர்களோடு தொடர்பு பெற்றால் முதல்ல தூக்கம் கெடும். ஏன்னா லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு தேவையில்லாத மறைமுக எதிரிகளையும் உடல் உபாதைகளையும் கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால ஏற்படக்கூடிய அனாவசியமான விரயங்கள். மேலும் இந்த நோய் முற்றும் பொழுது 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் அந்த நோய் முற்றி 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவின் மூலம் ஜாதகர் ஹாஸ்பிட்டல்ல தனிமையில இருக்கக்கூடிய விரயங்களினால் கடன்படக்கூடிய சூழ்நிலைகளையும் கொண்டு வரும். இனி லக்னத்திலிருந்து பாவக ரீதியாக கேது இருக்கும் பொழுது எந்த விதமான கெடுபலன்களை ஜாதகருக்கு கொடுப்பார்னு பார்க்கலாம். பாவர்களோடு சேரக்கூடிய கேது பாவக ரீதியாக எந்த மாதிரியான கெடுபலன்களை கொடுப்பார் என்பது பற்றி பார்க்கலாம். லக்னம்ங்கிறது ஒரு மனிதனோட உடல் ஆளுமை, அவனுடைய குணாதிசயங்களை குறிக்கும். இங்கு கேது அமரும் போது ஜாதகர் தனது சொந்த அடையாளம் குறித்து, அதாவது தனக்கு ஒரு ஐடென்டிட்டி ஏற்படுத்துறதுலே ஒரு குழப்பத்தில் இருப்பார். அவங்க தங்களை சுற்றி இருக்கிற சமூகத்துல இருந்து விலகி இருக்க விரும்புவாங்க. அவங்களோட தன்னம்பிக்கை குறைபாடு இருக்கும். அதே போன்று அவங்களுடைய தோற்றமே மெலிந்து மற்றவர்கள் விரும்பத்தகாத ஒரு தோற்றத்தை பெற்றிருப்பாங்க. தேவையில்லாத கவலைங்க இவருக்கு பெரும் சுமையா இருக்கும். லக்னத்தில் உள்ள கேது பாவர்களால் ரொம்ப கெட்டிட்டார்னா அந்த நபர் ஒரு பொய் பேசக்கூடிய நபராகவோ அல்லது நன்றி மறந்தவராகவோ மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய குணாதிசயத்தை பெற்றவராகவோ இருக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். தனம், குடும்பம், வாக்கு என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் பாவத்துல கேது அமர்றது பொருளாதார ரீதியான ஒரு நிலையற்ற தன்மையை கொடுக்கும். வருமானம் வந்தாலும் அது கையில தங்காது. வாக்குஸ்தானம் பாதிக்கப்படுறதுனால இவங்களோட பேச்சு மற்றவங்களுக்கு கசப்பா தெரியும். வாக்காதிபதி கூட சனி சம்பந்தப்பட்டோ இல்ல வாக்குஸ்தானத்துல கேதுவோட சனி அமர்ந்தோ இருக்கிறது பேச்சால பிரச்சனைகளை கொடுக்கும். இதனால குடும்பத்துல அடிக்கடி சண்டைகள் ஏற்படும். வாய் மற்றும் கண்கள் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் பாவத்துல கேது இருக்கிறது நல்ல பலன்களை தருவார் என்று மூல நூல்களில் கூறப்பட்டாலும்
இந்த உபஜயஸ்தானத்துல ஒன்றான முதல் வீடாகிய 3ஆம் இடத்துல அவர் அசுப நிலையில இருந்தார்னா சகோதரர்கள்கிட்ட தீராத பகையை உண்டு பண்ணுவார். ஒரு தைரியம் குறைந்தவராகவும் பிடிவாதம் அதிகம் இருக்கக்கூடிய நபராகவும் ஜாதகர் இருப்பார். சிறு தூர பிரயாணங்களால எந்த பயனும் இல்லாம வெறும் அலைச்சலும் நஷ்டமும் மட்டுமே மிஞ்சக்கூடிய வகையில இருக்கும். சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்தில் அமரக்கூடிய கேது சுகத்தை கெடுப்பார். சொந்த வீட்டுல நிம்மதி இருக்காது. சொந்த வீடு கட்டினாலும் வாடகை வீட்டுல போய் குடியேறுவாங்க. தாயாரோட உடல்நிலையில அடிக்கடி பாதிப்புகள் வரும். பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கிறதுல சட்ட சிக்கல்கள் ஏற்படும். அதாவது 5ஆம் இடம் என்று அழைக்கப்படக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு விரயஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால தங்களோட சொத்துக்களை விற்று அதன் மூலம் லாபம் பெறக்கூடிய வருவாயை பெறக்கூடிய நிலை இல்லாமல் இருக்கும். இது ஒரு ஜாதகரை தன்னுடைய தாய் வழி உறவினர்கள்ட்ட இருந்து விலக்கி அந்நியப்படுத்தும் சொல்லலாம். 5ஆம் வீட்டுல கேது இருக்கிறது புத்திர தோஷத்தை உண்டாக்கும். ராகுவை போன்று கொடுமையான பலன்களை செய்யாட்டினா கூட குழந்தைகளுக்கு உடல்நலக்குறைவு அல்லது குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தும். ஜாதகரோட கற்பனை திறன் அதாவது கிரியேட்டிவிட்டியில ஒருவித மந்த நிலை நிலவும். காதல் மற்றும் ரிலேஷன்ஷிப்ல துரோகங்கள் ஏமாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 6ஆம் வீட்டை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்ததுனால 7ஆம் வீடு திருமண வாழ்க்கையில பிரிவினை ஏற்படுத்துறதுல இந்த கேது தன்னுடைய தசாபுக்திகள்ல முக்கிய பங்கு வகிப்பார். வாழ்க்கை துணையோட எப்போதும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். தேவையற்ற சந்தேகங்கள் வாழ்க்கை துணை மேல எழும். கூட்டு தொழில கூட பார்ட்னர்ஸ் இவரை ஏமாற்றுறதுக்கு முற்படுவாங்க. எப்பவுமே கேது 7ல இருக்கும்போது திருமண தடையோ அல்லது தாமதமோ ஏற்படுறது இயல்பானது. 8ஆம் வீடும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டதுனால பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் வீட்டுல கேது இருக்கும்போது தந்தையுடனான உறவுல விரிசலை கொடுக்கும். ஜாதகர் எவ்வளவுதான் புண்ணிய காரியங்கள் செஞ்சாலும் அதுக்கு உண்டான பலன் அனுபவிக்கிறதுல தடை தாமதம் ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் ஏற்பாடு செஞ்சாருன்னா அது அந்த அளவுக்கு திருப்திகரமா ஒரு தெய்வ தரிசனம் இதெல்லாமே ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்காது. இந்த பாக்கியஸ்தானம் தந்தையாருக்கு காரக கிரகமா சூரியன் வர்றதுனால அவருடைய காரக நோயான முதுகு தண்டுவடத்துல வலிகள் ஏற்படலாம். 10ல இருக்கிற கேது அடிக்கடி தொழில்ல உத்தியோகங்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்த ஒரு இடத்துல நிலையா பணிபுரிய முடியாத சூழ்நிலை அமையும். 10ஆம் இடம்ங்கிறது சோசியல் ஸ்டேட்டஸ்ங்கிறதுனால கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படுற வகையில சில சம்பவங்கள் நடக்கும். எவ்வளவு கடினமா உழைச்சாலும் மேலதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்காது. லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் பாவத்துல கேது இருக்கிறது செல்வத்தை தந்தா கூட ஜாதகர் அந்த செல்வத்தை அவர் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் கேது. இது நண்பர்கள் ஸ்தானம் மற்றும் சோசியல் நெட்வொர்க்கை குறிக்கிறதுனால அந்த ஸ்தானத்துல இருக்கிற கேது ஒருவித அந்நியமான உணர்வோட இருக்கும். மூத்த சகோதரர்கள்கிட்ட கேது கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணும். 12ஆம் வீடாய அயன சயன போகத்துல கேது இருக்கிறது ஒரு மோட்சஸ்தானத்திற்கு உகந்த இடம்னாலும் தூக்கமின்மை பிரச்சனையால ஜாதகர் அல்லல் படுவார். அதே போன்று ஏதாவது ஒரு போதைக்கோ அல்லது தவறான பழக்கத்திற்கோ அடிமையாகக்கூடிய அபாயம். ஜோதிட சாஸ்திரத்துல கேது மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் நெருப்பு கிரகங்கள் என்று அழைக்கப்படும். கேது செவ்வாயை போல செயல்படுவர் அப்படிங்கிறதுனால இந்த 2 கிரகங்களும் ஜாதகத்துல இணையும் போது அல்லது செவ்வாய் கேதுவை பார்க்கும் பொழுது மிக தீவிரமான விளைவுகள்லாம் ஏற்படும். பூமிக்காரகனாகிய செவ்வாய் கேதுவோடு இணையும் பொழுது கேது நிலபுல விஷயங்கள்ல தடைகளை ஏற்படுத்துவார். இந்த சேர்க்கை ஜாதகத்துல இருந்துச்சுன்னா நிலம் வாங்கும் போது வில்லங்கங்கள் ஏற்படும். தாய்ப்பத்திரங்களை சரியா சோதிக்காம சொத்து வாங்குறது இவங்களை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படின்னு இழுத்து கொண்டு போகும். கேது மற்றும் செவ்வாய் சேர்க்கை 6, 8 போன்ற மறைவிடங்கள்ல இருந்துச்சுன்னா ஜாதகர் அடிக்கடி விபத்துக்களுக்கு உள்ளாவார். குறிப்பா நெருப்பு மின்சாரம் இயந்திரங்களால வாகன விபத்துகள்ல காயங்கள் ஏற்படும். அஷ்டமாதிபதியோட இந்த சேர்க்கை இணைஞ்சிட்டாருன்னா அஷ்டமாதிபதி கூட இந்த சேர்க்கை இருந்துச்சுன்னா திடீர் ஆயுள் கண்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் சகோதரக்காரனா இருக்கிறதுனால கேதுவோடு சேரும்போது சகோதரர்கள்கிட்ட நிரந்தர பிரிவினை உண்டாக்குவார். மேலும் உடன் பிறந்தவர்களோட சண்டை போட்டு நீதிமன்றம் சென்று வழக்குகள் நடத்தக்கூடிய சூழ்நிலை அமையும். பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் கேதுவோட நெருக்கமான பாகையில இருந்தாருன்னா கணவரோட கருத்து வேறுபாடுகள் மற்றும் மன வாழ்க்கையில கசப்புத்தன்மை ஏற்படும். கேதுவோட தசை 7 ஆண்டுகளை நீடிக்கும். இந்த 7 ஆண்டுகளும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஒரு அசுபத்தன்மைகளை சுத்திகரிப்பு பண்ணி பழைய கர்ம வினைகளை தீர்த்து பக்குவப்படுத்துறதுக்கு இந்த தசையோட நோக்கம் இருக்கும்.
கேது தசை தொடங்கும் போது ஆரம்ப காலத்துல ஜாதகர் கடும் போராட்டங்களை சந்திக்க நேரிடும். தொழில் இழப்பு, குடும்ப பிரிவினை, உடல்நல பாதிப்புகள் எல்லாமே ஏற்படும். ஆனா தசையோட பிற்பகுதியில இவை அனைத்தும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கேது ஒரு ஞானத்தை கொடுக்கும். தாமரை இலை தண்ணீர் போல உலகத்தோட ஒட்டியும் ஒட்டாமலும் வாழக்கூடிய பக்குவத்தை கேது தருவார். பெரும்பாலும் ராகு, கேது ஆகிய நிழல் கிரகங்களோட திசைகள் எல்லாமே நடுத்தர வயதை தாண்டி வரும் பொழுது ஒருவித பக்குவமான மனநிலையிலேயே தன்னுடைய நற்பலன்களை வழங்கும். நண்பர்களே, கேதுவோட கெடுக்கக்கூடிய பாவக சூழ்நிலைகள், கிரக இணைவுகள், பார்வைகளை பற்றியும் பாவக ரீதியிலான கேதுவின் கெடுபலங்களை குறித்தும் சுருக்கமாக கண்டோம். தாங்கள் அனைவரும் உடல் நல மனத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் உங்கள் ஜோதிட மன ஆலோசகர் எடிசன் ஐயாசாமி. இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல். நன்றி. வாழ்க வளமுடன்.